ஐஎம்எஃப் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக். அண்டு இதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வேர்ல்ட் பேங்க் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கும் அதுக்கும் ரெலவன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே இதில் கூட ஆரம்பிக்கலாம். பட் யூல் கெட் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். அதோட ஆப்ரேஷன்ஸும் இதோட ஆப்ரேஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் மேஜராக ஒரு ஃபேக்டர் வந்து என்ன ப்ளே ஆகுதுன்னா, ஐஎம்எஃப் வந்து எஸ்டிஆர் கொடுக்கும். எஸ்டிஆர்னால் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். வெல்கம் டு மணி வேர்ல்ட். ஸோ அந்த வேர்ல்ட் பேங்க்கில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே தான் ஐஎம்எஃப்லேயும் இருக்கும். இந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் வந்து எதுக்குன்னா, ஃபார் கண்ட்ரீஸ் ஹூ ஆர் இன் டிஸ்ட்ரெஸ். லைக் இப்போது ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்துச்சுல, அப்போ வந்து இந்த எஸ்டிஆர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு. சரி, ஸோ அதுதான் இந்த மாதிரி எஸ்டிஆர் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்டு அது மட்டும் இல்லை, தேர் ஆர் அதர் திங்ஸ் ஆல்சோ இன் எஸ்டிஆர். லைக் அவங்க வந்து டெஃபிசிட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் ரெவென்யூ வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கண்ட்ரி வந்து ஒரு மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லையா? பட் இதே ரிவர்ஸில் போயிடுச்சுன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியாக வருதுன்னா, அவங்க மேக்ஸிமமாக அந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ண முடியும், லோன் எடுக்க முடியும். அந்த லோனுக்குமே ஆல்ரெடி கடனில் தான் இருக்குது. அப்போ லோன் எடுத்தால் இன்னும் கடனில் தான் போவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, தட் கண்ட்ரி வில் இன்வோக் அ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட். அவங்க ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்டை வந்து இன்வோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அண்ட் இது வந்து ஒரு கேஸ், மொத்தம் வந்து 4 கேஸ் இருக்குது. நான் அந்த எஸ்டிஆர் பற்றி ஃபுல்லாக வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன். பட் அதை ஃபுல்லாக ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை நான் போட்டு விட்றேன், லைக் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த இன்வோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எஸ்டிஆர் வந்து இட் இஸ் நாட் அ கரன்சி, ஓகேவா? இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ். இப்போ பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்னால் என்னென்னா, சைனீஸ் எண்ணு, யூஎஸ் டாலர் அண்டு யூரோ, ரென்மின்பி, சைனீஸ் என்னு சொல்லிட்டேன், ரென்மின்பி தான் சைனீஸ் கரன்சி, அண்ட் ஜாப்பனீஸ் எண்ணு, பவுண்ட் ஸ்டெர்லிங், இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கரன்சிஸ் இந்த வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து they'll give out a special drawing rate which is அதோட வேல்யூ வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கும். இதை வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த எஸ்டிஆரோட வேல்யூ வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸோ தட் இட் ஸ்டேஸ் வெரி ஸ்ட்ராங், ஓகேவா? ஸோ இப்போது இந்த கண்ட்ரி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணோன்னா, இந்த எஸ்டிஆர் வந்து இன்வோக் பண்ணோன்னா அவங்க எஸ்டிஆர் வந்து வாங்கிடுவாங்க. அண்ட் யாருக்கு, எந்த கண்ட்ரிக்கு அவங்க கொடுக்கணுமோ, காசு வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு இந்த எஸ்டிஆர் மூலயமா கொடுத்துருவாங்க. இப்போது இப்போ ஸ்ரீலங்கானே வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னா, இந்தியன் ருப்பி இஸ் நாட் தட் மச் வேல்யூபிள் ஆஸ் தி 6 கரன்சிஸ் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கடனை வந்து யூஎஸ் டாலர்லேயோ இல்லை யூரோலேயோ அடைக்க பார்த்தாங்கன்னா, அப்போ என்ன ஆகும், லைக் அவங்களோட கடன் வந்து சீக்கிரமாக அடைச்சிட முடியும்ல. 80 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களோட எஸ்டிஆர் வந்து இதை வந்து நான் டாலர்னு வச்சு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 80 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க ஒரு 40 லட்சம் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது தான் வரும். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, கரன்சி ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட டிஃப்ரென்ஸ் இருக்கனால அவங்க ஈஸியாக அதை பே பண்ணிடுவாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக தான் கொண்டு வந்தது. அண்ட் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து யாரெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, 2 பேங்க் தான், வேர்ல்ட் பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் இதுக்காக தான் பண்ணது. அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து யூஎன் பண்ணது. ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்கிறேன்னா, 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து யூஎன்டிபியோட தான், பட் யூஎன் கீழே தான் வருது. ஸோ இந்த மாதிரி சஸ்டைனபிள் கோல்ஸுக்குமே வந்து இந்த ஐஎம்எஃப் வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஃபார் த கண்ட்ரிஸ் ஹூ ஆர் புவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து தனியாக ஒரு காசு வந்து அலோகேட் பண்ணோம். இவங்களுக்கு வந்து இவங்க பாவர்ட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் இவங்க ஐஎம்எஃப் வந்து சர்வேலன்ஸும் பண்ணுவாங்க. இவங்க வந்து எங்கேயும் தப்பாயிடக்கூடாது, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி எல்லாத்துலேயுமே தேல் ஹாவ் அ ஹேண்ட். இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுப்பாங்க ஐஎம்எஃப். வேர்ல்ட் பேங்க்கும் அதுதான் பண்ணுவாங்க. பட்டு ரொம்பலாம் அதை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து வேர்ல்ட் பேங்க் இஸ் இன்டு கிவிங் அவுட் லோன்ஸ் டு டெவலப் அ கண்ட்ரி, அந்த மாதிரி தான். ஸோ ஐஎம்எஃப் தான் மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு வரணும் அந்த மாதிரில. இந்த மாதிரி நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஐஎம்எஃப் தான் யூஸ் ஆகுது. ஸோ அண்டு கோட்டா பற்றி சொல்லணும். கோட்டா வந்து என்னென்னா, இப்போ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து காசு வச்சுருப்பாங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஐஎம்எஃப்க்கு கொடுப்பாங்க. அந்த ஐஎம்எஃப்க்கு கொடுத்துட்டு லைக் கோட்டா ஷேர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. கோட்டா ஷேர்னால் வந்து என்னென்னா, என்னோடய கண்ட்ரி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தரேன், எனக்கு கோட்டா ஷேரை வச்சு தான் அந்த எஸ்டிஆர் வந்து இவங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து அந்த பவுண்ட் ஸ்டெர்லிங் இருக்குல்ல, பவுண்ட் ஸ்டெர்லிங்கும் சரி டாலரும் சரி, அவங்க எதில் வேணாலும் அதை இது பண்ணிக்க முடியும். நான் ட்ரேடு வந்து இப்போது நான் சொன்னேன்ல, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அவங்க இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் சொன்னாங்க, இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து நான் அங்கே கொடுக்கணும். ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கிட்ட சொல்லுது, நான் வந்து அவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து நான் கொடுக்கணுன்னா நான் டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஸ்ரீலங்கானா நான் டிசைட் பண்ணிக்கலாம் எதில் கொடுக்கணும். நான் யூஎஸ் டாலரில் கொடுக்கலாம், யூரோவில் கொடுக்கலாம், ரென்மின்பியில் கொடுக்கலாம், எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது என் இஷ்டம். ஸோ என்கிட்ட எஸ்டிஆர் இருக்குது அப்படின்றதுக்கான அந்த ப்ரிவிலேஜ் தான் இந்த இது. ஸோ அவ்வளோதான். அண்ட் எஸ்டிஆர் வந்து என்னென்னா, இப்போது எஸ்டிஆர் வந்து இன்வோக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸ் ஆஃப்கோர்ஸ் கம்மியாகும். எஸ்டிஆர் ஹோல்டிங்ஸ் வந்து கம்மியாகும். பட் கரன்சி வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா அவங்க இந்தியன் ருப்பியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க டாலரில் கொடுக்குறாங்களே, அப்போது கொஞ்சம் நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான். டிஸ்ட்ரெஸில் இருக்கும்போது தான் மெயினாக வந்து எஸ்டிஆர் வந்து இன்வோக் பண்ணுவாங்க. எஸ்டிஆர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. தே ஹாவ் டு have some valid point to invoke an SDR to the IMF. அண்ட் அதுக்குன்னு ஒரு 85% ஓட்டிங் இருக்குது அவங்களுக்குள்ளேயே ஐஎம்எஃப் உள்ள. ஸோ எஸ்டிஆர் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரினா. இன்னொன்று வந்து ரிசர்வ், அவங்கக்கிட்ட ரிசர்வ் இல்லைன்னா கூட, லைக் என்கிட்ட ரிசர்வில் வந்து அசெட் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கா வந்து சொன்னிச்சுன்னா கூட அந்த எஸ்டிஆர் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதை கன்வெர்ட் பண்ணி கரன்சியாக வந்துச்சு. அதாவது இப்போ என்கிட்ட ஃபாரின் ரிசர்வ் இல்லை, ஃபாரின் கரன்சி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா எஸ்டிஆர் எடுத்துகிட்டு அதை ஃபாரின் கரன்சியாக மாற்றிக்கலாம். அண்டு ஐஎம்எஃப்கே வந்து இப்போது இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கோவிட் டைமில் வந்து இவங்களோட எக்கனாமிக் இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததில்ல, டெவலப்மெண்ட் அவ்வளோவா இல்லை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்டிஆர் வாங்கிட்டு அதையே வந்து இவங்க இப்போ எஸ்டிஆர் வாங்கினாங்களே அதுக்கு ஒரு கடன், அது ஒரு கடன்னா. ஸோ என்னென்னா அது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாக வந்து திருப்பி அவங்கள்ட்டே கொடுக்கலாம் ஆஃப்டர் சம் டைம். அவங்க வேறு ஏதாவது கடன் வச்சுருந்தா கூட, லைக் வேர்ல்ட் பேங்க் கிட்ட கடன் வச்சுருந்தா கூட இதை வந்து எஸ்டிஆராக கூட கொடுத்து அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் அதில் வந்து விடிஏன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது சொல்லலாம் என்னென்னு, பட் நீங்கள் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் ரிசர்வ்ஸு எல்லாமே சொல்லிட்டேன். ஸ்டெபிலிட்டி, டெட் பேமெண்ட்டு, எவ்ரிதிங் இஸ் ஓவர். அண்ட் வாட் எல்ஸ், அதான் மெயினாக இது ஸ்டெபிலிட்டிக்காக தான். ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி எல்லாமே சொல்லிட்டேன். ஃபைனான்ஷியல் ரெகுலேஷன், ஸ்டெபிலிட்டி. நான் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகணும்னு நினச்சேன், பட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. நல்ல மெமரி ரீட்டைனிங் பவர்லாம் ஜாஸ்தியாகுது போல இருக்குது. ஸோ அதுதான் அண்ட் எஸ்டிஜி சொன்னேன். அண்ட் நேற்று வந்து அந்த இன்சூரன்ஸ் பற்றி சொன்னேன்ல, அது லைக் லைஃப் பற்றி சொல்ல, பட் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் வந்து இப்போ நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக போகல,
நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு 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 அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போது 1 லேக்னால் உங்களுக்கு இப்போது 1,50,000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செலவாச்சுன்னா உங்களுக்கு 1 லேக் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் அதை பார்த்துக்கோங்க. அண்டு இந்த பேசிக் கான்செப்ட் அபவுட் இன்சூரன்ஸ் இதெல்லாமே ரொம்ப பேசிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேற்றுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்ல, அதில் வந்து 80% வந்து நான் இந்த புக்கில் தான் எடுத்தேன். இந்த மணி ஒர்க்ஸ்ன்ற இந்த புக்கு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பேசிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ இந்த புக்கிலேருந்து வாங்கி படிக்க பாருங்கள். அவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து கரெக்டாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் ஆல், you can watch my videos. அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.